ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம். என்ன மேடம், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. முன்னாடியே போடுறீங்க அப்படின்னா, வருமுன் காப்பது சிறந்தது. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு, கிரகநிலையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும், நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுல முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அவருக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான். பொதுவாகவே செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க நல்ல நிலபலம் இருக்கும், சொத்து பத்து இருக்கும், ஆனா பிரச்சனை இருக்கும். இந்த விஷயம் உண்மைதான மேஷ ராசி அன்பர்களே. சில பேரு சொத்து பத்துக்களை இழந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கூட அனுபவிச்சிருப்பீங்க. பொதுவா இந்த மாதிரி கையிருப்பும் அதிகமா இருக்கிறதும் இந்த ராசிக்கு தான். அந்த கையிருப்பு சுத்தமா போயிட்டு தெருவில் நிற்கக்கூடிய நிலைமையும் இவங்களுக்கு தான் இருக்கும். அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்காதா அப்படின்னா, மற்றவங்களுக்கு இருக்க செய்யும். பட் அது அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதாவது இல்ல அப்படிங்கிறத விட இருந்து இல்ல அப்படிங்கிறது பெரிய வேதனை இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு வேதனையை இந்த மேஷராசி அன்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் உண்மைதான மேஷராசி அன்பர்கள்? உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுவதன் காரணமா அதற்கான தீர்வை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சேர்த்து நம்ம சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், நீங்க இப்ப சொல்ல வேண்டிய கடவுளுடைய நாமம். ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி, ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. அப்பாவையும் மகனையும் சேர்த்து வணங்குவதை ஜூன் மாதத்துடைய உங்களுடைய கொடியை நாட்ட முடியும், வெற்றி கொடியை. சோ வாழ்க்கையில பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல துன்பத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது. அது என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள், நீங்க சிவபெருமானுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் 3 முறை சொல்லி முடிச்சிட்டீங்களா? அதை சொல்லும் பொழுது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்கள் உங்களுக்கு நடந்தே ஆகணும். கடவுளை, எனக்கு எப்படியாச்சும் இதை நடக்கணும், கடவுளே எனக்கு இந்த விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி வேண்டுங்க. நிச்சயமா அது கடவுளுடைய அனுகிரகத்தினால நடக்கும். முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை பதிவிடுங்க, நல்லதே நடக்கும். அந்த கடவுளுடைய நாமத்து கூட உங்களுடைய வேண்டுதல்கள் ஒரு வரியில பதிவிடுங்க. ஸோ அந்த ஒரு வரியில நீங்க பதிவிடும் பொழுது, ஓகேங்களா, மற்ற அன்பர்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மற்றவங்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒரு லைக் போடுங்க. அதே போல உங்களுடைய வேண்டுதலுக்கு மற்றவங்க லைக் போடட்டும். இது என்ன அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கட்டும் அப்படின்னு மற்றவங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் நிச்சயமா. ஸோ அதே போல உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பெயரை குறிப்பிட விருப்பம் இருந்தா குறிப்பிடுங்க. உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஊரையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் சேர்த்து குறிப்பிடுங்க. உங்களுக்காக நாங்க இங்க பூஜை செஞ்சு வேண்டிக் கொள்கிறோம். ஆன்மீகம் எளிமைதான், ஆண்டவனுடைய அருளை பெறுவதும் எளிமைதான். நம்பிக்கையோட யார் ஒருத்தங்க கடவுளை நாடுறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்களை அவங்க கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம வைக்காம போறதுதான். பல கதைகள் இருக்கு. ஆழமா தோண்டுவாங்க, வைரம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. வைரம் என்ன மேலாக்க இருக்குமா? ஆழமா தோண்டணும். அப்படி தோண்டும் பொழுது முயற்சி பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணாம சும்மா ஒரு அடி தோண்டுனா அந்த வைரம் கிடைச்சிரும், அப்ப விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா அதை தொடர்ந்து யாரு முயற்சி செஞ்சிருக்கோ அவங்களுக்கு அந்த வைரம் கிடைக்கும். சோ இப்படிதான் கடவுளுடைய அனுகிரகத்தை நாடும் பொழுது எவ்வளவோ கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வந்தா மட்டும்தான் கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு கடவுளுடைய என்ன சொல்றது, கடவுள் நமக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டார். நானே கடவுள், நானே ராஜா, நானே மந்திரிடுவாங்க. அப்பதான் பணம் எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லையா? பணம் தான் பெருசு அப்படின்லாம் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணத்துடைய வாசம் கிடைக்குமா அப்படின்னு பல ஜீவன்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய வயிற்றுக்காக கிடையாது, தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றணும்,
தன்னுடைய பிள்ளைகளை முன்னேற்றணும், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அப்பா அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, கூட பிறந்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, தன்னோட குழந்தையுடைய படிப்புக்கு, இப்படி நிறைய சிக்கல்களுக்கு காரணமா இருக்கிறது அந்த பணம், பொருளாதாரம். சோ இதை சரி செய்யணும் அப்படின்னாக்க கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். பொதுவா மேஷ ராசி உங்களுடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஏன் உங்களுக்கு வந்து அந்த வைரத்தோடைய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க முட்டி மோதி நேர்மையான முறையில தான் உழைக்கக்கூடியவங்க. ஆனா அவ்வளவு தூரம் கஷ்டப்படுவீங்க, கடைசி நேரத்துல பின் வாங்கிடுவீங்க. காரணம், அடுத்தவங்களை எளிமையா நம்பிடுவீங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு. அதனாலவே பக்கத்துல உட்காந்துட்டு ஜெயிக்க போற நேரத்துல உங்க கையை பிடிச்சி தட்டிடுவான். இந்த விஷயம் உண்மைதானே? நிறைய இடங்கள்ல நீங்க வந்து இந்த மாதிரி தவற விட்டுருப்பீங்க. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பல சமயங்கள்ல. ஆனா உங்களுக்கு வெற்றி வேலுமுருகனுடைய துணை இருக்கு. அது ஏன் பழிக்காம போகுது அப்படின்னாக்கா, உங்களுடைய நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரத்துல கடவுள் வந்துட்டு விலகுறாரு. சோ உங்களுடைய செயல்பாடுகள் மேல நம்பிக்கை இருக்கட்டும், உங்க மேல நம்பிக்கை இருக்கட்டும், கடவுளை நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. ஏங்க உங்களுக்கு கடவுளை வெற்றி கடவுளுங்க, வெற்றி வேல் முருகனுங்க. வெற்றியை அவருக்கு பேர்ல வச்சுக்கிட்டு யாம இருக்க பயமே நிக்கிறவரை உங்களுக்கு துணையா வச்சுக்கிட்டு எப்படிங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாமா? அந்த வகையில அந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு? மேஷ ராசி பொதுவா 12 ராசியில முதல்ல வர்றதுனால என்னவோ தெரியல, இவங்களுக்கு பிரச்சனையும் முதல்லயே வந்துரும். சிரிக்கிறீங்கல்ல? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக வந்துட்டு நான் இருக்கேன், நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு சரியான ஒரு வழி காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேன். மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2024 அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமான மாதமா இருக்க போகுது. ஒரு மேடுன்னு தான் ஒரு பள்ளம் இருக்கதான் செய்யும். பள்ளம் அப்படின்னு தான் ஒரு மேடு இருக்கதான் செய்யும். இதை நம்ம சரி செய்யறதுக்கான ஒரு தீர்வை வந்து கையில புடிச்சுக்க போறோம். மாதத்துடைய முற்பகுதியில சில கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்க போகுது. சில கிரகங்கள் எப்பவும் போலதான் கொஞ்சம் பாதிப்பு தர்ற மாதிரி இருக்காங்க. அவங்கள சரி செய்யறது தான் நம்மளுடைய வேலை. பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்த தீர்வு இருக்குங்க. ஜூன் மாதம் முதல் நாளே 2 முக்கியமான கிரகங்கள் இடமாற போகுது. முதல் நாளே மேஷ ராசியில ஆட்சி பெற்று அமர போறாரு செவ்வாய் பகவான். ரிஷப ராசியில புதன் பகவானும் குரு பகவானும் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை, 4 பேருடைய சேர்க்கை நடக்குது. அடுத்த ராகு கேது பேச்சால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாதத்துடைய இறுதி நாள்ல சனி பகவான் வக்ர பயிற்சி நடக்க போகுது. ஜூன் மாதம் 2024 அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஏற்றம் இறக்கமான புதன் பயிற்சி. ஜூன் மாதம் புதன் பகவான் வந்து 3 முறை பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில, ஜூன் 15லிருந்து ஜூன் மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில, அடுத்த ஜூன் 30ஆம் தேதியில இருந்து கடக ராசியில சஞ்சரிக்க போறாரு. அடுத்ததா சுக்கிர பயிற்சி. இவரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காரு. ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில தனஸ்தானத்துல சாதகமா சஞ்சரிக்கூடிய சுக்கிரன் வந்து ஜூன் 13ஆம் தேதி முதல்ல மிதுன ராசிக்கு செல்ல போறாரு. அடுத்த குரு பயிற்சி, அதிர்ஷ்டமான குருவா வராரு. ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் வந்து அஸ்தங்கத்துல இருந்து விடுபடுறாருங்க. அடுத்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முயற்சி தேவைப்படக்கூடிய அமைப்புல இருக்கு. ஜூன் 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில புதன் பகவானுடைய வீட்டுல புதன் மற்றும் சுக்கிரனோட இணைய போறாரு. அடுத்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது யோகம் தரக்கூடிய பயிற்சியா உங்களுக்கு அமையுதுங்க. ஜூன் 1ஆம் தேதி முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியிலே ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க போறார். எப்படின்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு யோகமான அமைப்புல உங்களோட ராசி அதிபதி வந்து உட்கார்றாரு. எப்படின்னா கல்லா பெட்டியில நம்மளை உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அது நகைக்கடியில இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில நம்மளை உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அடிச்சதுரா ஜாக்பட் அப்படின்ற மாதிரி இல்ல, கல்லா பெட்டியும் நமக்கு நகைக்கடியும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி யோகமான அமைப்பை தரப்போறாரு. ஓகேங்களா? அடுத்துதான் ராகு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்புல இவங்க வராங்க. பாம்பு கிரகம், நிழல் கிரகம், இவங்களுடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கிரகங்களை சாதகமா இருந்துச்சு இவங்க பாதகமா இருப்பாங்க, மற்ற கிரகங்கள் வந்து பாதகமா இருந்துச்சுனாக்கா இவங்க கொஞ்சம் சாதகமா அப்படி வாழாட்டுவாங்க. ஸோ இவங்களை சரி கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அதை பார்த்துப்போம். ஸோ ராகு மற்றும் கேது பயிற்சியில மேஷ ராசிக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. ராகு வந்து விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால செலவுகளை அதிகரிக்கலாம். ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் தனம், குடும்பம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால
மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இறக்கம்னு முன்னாடியே சொன்னதுதான். மாதத்துடைய முற்பகுதியில சாதகம், சில கிரகங்கள் பாதிப்பு. ஸோ உங்களுடைய அமைப்பை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். பாயிண்ட், வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. புதுசா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்ல வளர்ச்சி அடைய போறீங்க. முன்னேற்ற பாதைகள் தேடி வரும். இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இது 6 வயதுல இருந்து 80 வயது வரைக்குமே பழுத்தமாகும். ஓகேங்களா? இது நான் இந்த தொழில் செய்யறேன், அந்த தொழில் செய்யறேன், நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கேன், அரசியல்வாதியா இருக்கேன், கலைத்துறையில இருக்கேன், சகல துறைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த பலன் தான் பொது பலன். அடுத்தவங்க பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன பேசுறோம், நம்ம பேசுறதுடைய அமைப்பு என்ன, இதன் காரணமா அடுத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு, நமக்கு என்ன சாதகம், இது தெரியணும். அடுத்த கடன் வாங்குறது, கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனம் தேவை. மாதத்துடைய பிற்பகுதிகளில் செலவுகள் அதிகரிக்கலாம். ஒண்ணு மேல ஒருத்தவங்க அதாவது மேஷத்துக்கு எங்க அவங்க வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அப்படின்னாக்க, மத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு இவங்க அப்படியே உருகி போறது. இவங்க கஷ்டத்துக்கு முட்டி மோதி அங்கங்க தலையை பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. தெருவா ஓடினா கூட ஒரு ஆள் ஏன்பா அப்படி பண்ற, வாப்பா நான் ஒரு 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 டீ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்லாம் யாரும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா மத்தவங்க ஒரு கஷ்டம்னு வந்துட்டாக்க உசிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஆனா மத்தவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா? இவன் பிடிவாதக்காரன், இவன் திமிரு பிடிச்சவன், இவன் ஆணவம் பிடிச்சவன் சொல்லுவாங்க. இவங்களோட தோற்றம் அந்த மாதிரி, இவங்களுடைய குணநலங்கள் அந்த மாதிரி. ஆனா தங்கங்க, மேஷம் தங்கம் தங்கம். அவங்க எடை போட்டீங்கன்னா தங்கத்துக்கே தரம் இல்லாம போகும். அந்த அளவுக்கு குணாதிசயங்களை கொண்டவங்க. இப்பேற்பட்டவங்களுக்கு ஏன் வீழ்ச்சிங்கிறத நான் ஒவ்வொருதா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும், கடன் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும், கையிருப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும், செலவுகள் பின்னாடி நம்ம காத்துட்டு இருக்கு. அடுத்ததா சாதகமான பலன் என்ன மேடம் அப்படின்னம்னா, ஜூன் மாசத்துல 2வது வாரத்துல உங்களுக்கு சற்று நிம்மதி தரக்கூடிய வாரமா இருக்கும். இந்த நேரத்துல உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களை முற்றிலும் கருணை காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அவங்களாம் ஏன்டா அப்படி இருக்க, ஏமா அப்படி இருக்காவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நல்ல ஒத்துழைப்பு இருக்கும், ஆதரவு இருக்கும். தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படும். இந்த நேரத்துல உங்களுடைய வேலைகள்ல மாற்றங்களை கொண்டு வரலாங்க. விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நீங்க செய்யும் எந்த ஒரு புதிய பரிசோதனையா இருந்தாலும் சரி அது வெற்றியை கொடுக்கும். பரிசோதனையா அப்படின்னா முயற்சி, தொழில் ரீதியா இருக்கலாம், படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், வேற சகல விஷயங்கள். வியாபாரத்திலையும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசிக்கு லாபமும் நிதிநிலையும் வலுவா இருக்கும். தொழில், வேலை, வியாபாரம் இந்த 3 விஷயத்திலையும் வருமானம் ஈட்டுவது சார்ந்த எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. பொருளாதார ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சாதகம். நான் முன்னாடி சொன்னேன்ல, கல்லா பெட்டி உங்க கையில, நகைக்கடியோட கல்லா பெட்டி அப்படின்னாக்க எப்படி. அடுத்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது சாதகமாக இருந்தாலும் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சிவப்பு நிறம் கொண்டவன் செவ்வாய் பகவான். திடீர்னு கோபம், அதீதமான எதிர்பார்ப்புகள், அலைச்சல், பெரிய தடைகள் போன்றவற்றை ஏற்படுத்தலாம். ஒரே விஷயம்தான், கோபத்தை கட்டுப்படுத்து. அதுதான் ஒரு ஸ்பீட் பிரேக் உங்களுக்கு. அடுத்ததா நீங்க எந்தெந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். உங்களை நிரூபிச்சு காட்டக்கூடிய சவால்கள்லாம் வரும். அவசியமே கிடையாது, அதை நீங்க பண்ணுன்ற ஒரு அமைப்பும் கிடையாது. விமர்சனங்களை புறக்கணித்து விட்டு உங்களுடைய இலக்குல கவனம் செலுத்துங்க. அடடா அவன் சொல்லிட்டான், என்ன சொல்லுவாங்களே அந்த பசங்க படத்துல, அவ்வளவுதான் ஜீவா சட்டையை கிழிச்சிட்டான் பாரு, கீழே விழுந்த காசு எடுக்க மாட்டான் பாரு அப்படின்னா, சட்டையும் கிழிஞ்சி நம்மளுடைய பணத்தையும் கீழே விடணுமா? ஆனா இந்த இடத்துல தான் நீங்க வசப்பட்டுடுவீங்க, அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு வசப்பட்டுடுவீங்க. காதுலயே வாங்காதீங்க, ஓகேவா? நம்ம சட்டை நல்லா இருக்கட்டும், நம்மளுடைய பைசா சட்டை பாக்கெட்ல இருக்கட்டும், புரியுதுங்களா? அடுத்ததா ஜூன் மாதத்துல உங்களுடைய உறவினர்கள், குறிப்பா சகோதர சகோதரிகளுடன் சில பிரச்சனைகளால சில தகராறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கூட பிறந்தவங்க கிட்டையும் பேச்சுக்கள்ல கவனமா இருங்க. கண்ணியம் தேவை. அவங்க தான் பேசுறாங்க அப்படின்னா நம்மளும் அவங்க ஈக்குவலுக்கு நடந்து பேச வேணாம். நம்ம கூட பிறந்து வளர்ந்தவங்க, நமக்கு ரத்தத்தின் ரத்தம் அவங்க. பேசினா பேசிட்டு போறாங்க, பொறுமையா இருங்க. பேச்சுல நிதானம் தேவை. அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம 9 வார்த்தை. அதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, உங்களுடைய ஸ்பீட் பிரேக்கு ஒரே விஷயம்தான், அதீத கோபம். அடா அவங்க 1000 தப்பு பண்ணியிருக்கட்டும், கோவப்படாதீங்க. அமைதியா நின்னு பாருங்க. காச்சு மூச்சுன்னு கத்துவாங்க, கடைசியில ஒரு 2 நாள் கழிச்சு ஆமா நான் பண்ண தப்புதான்னு சொல்லி உங்க காலில் விழுவாங்க. புரியுதுங்களா?
சப்போஸ் நீங்க வந்துட்டு உங்களுடைய கோவத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் 1000 கிட்டும் நான் அவன் கூட பிறந்தவன் தானே, நான் அவன் கூட பிறந்த பொறப்பு தானே, எப்படி அவன் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோவம் தாங்காம அது பெரிய பிரச்சனைக்கு போய் கொண்டு போய் விட்டுடும். ஸோ அது வேணாம். மாதத்துடைய நடுப்பகுதியில உங்களுடைய ஆற்றல், பணம் மற்றும் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவை? உங்க கையில் இருக்கிற பணத்தை நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய நேரத்தை நீங்க என்ன பண்ணணும்? 3 விஷயம் தான். இதை கரெக்டா நிர்வகிச்சிட்டீங்க அப்படின்னாக்க ஜூன் சூப்பர். மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலா நீங்க முயற்சிகள் போட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. கொஞ்சம் கூட தயக்க வேணாம், முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல வருமானத்துடன் ஒப்பிடும் போது அதிக செலவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். மாதிரி 2ஆம் பாதியில உங்களுடைய உடல் நலம் மற்றும் உங்களுடைய உறவுகள்கிட்ட கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடம்பையும் பார்த்துக்கணும். உறவுக்காரங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசல் புரசல ஏதாவது வாக்குவாதம் வருதுனாலையும் பொறுமையை கடைபிடிக்கணும். இந்த காலகட்டத்துல பருவகால நோய்கள் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மழை காலமா இருக்கு, சளி காய்ச்சல் தொந்தரவு இதை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் கவனமா இருங்க. சின்னதா வந்துட்டு ஏதாவது நீங்க உடல் உபாதைகளை உணர்றீங்க, இருமல் வருது, ஒரு லைட்டா வந்து ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னாக்கா உடனடியே வந்து மருத்துவரை அணுகுங்க. அட சாதாரண காய்ச்சல் தான் மேடம், சாதாரண இருமல் தான் மேடம் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இது என்ன ஒரு 7ஆம் பொருத்தம்னா, நமக்கு வந்துட்டு பொருளாதார ரீதியா கொஞ்சம் கை இப்படி தூக்கும் போது நம்முடைய உடல்ல ஏதாவது பாதிப்பு கொடுத்து படுக்க வச்சிருவாங்க. நம்முடைய உடல் நலம் நல்லா இருக்குடா அப்படின்னு உழைக்க போறப்போ அங்க தடைகள், தாமதங்கள் இப்படியும் முட்டி மோதிக்கிட்டு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மேஷ ராசி, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் 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 பொறுமையை கடைபிடிங்க. கொஞ்சம் 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 விழிப்புணர்வோட இருங்க. கொஞ்சம் 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 கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. இதை மட்டும் சரி செஞ்சுட்டாக்கா ஜூன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஜூ ஜூ அப்படின்னு ஓட்டிடலாம். என்ன மேடம் ஏதோ ரைமிங் பேசணும்னு ஏதோ பேசிட்டீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த எளிமையா நாடலாம், ஒரு விஷயத்த சந்தோஷமா அணுகலாம். ஓகேங்களா? நல்லதே நடக்கும். மேஷம் வெற்றி, கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, யாம் இருக்க பயமேனு வெற்றி வேலன் இருக்க உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. கீழே விழுந்தா மண்ணு ஒட்டிருக்கா, தட்டி விட்டு ஏஞ்சு போவோம். யாரு நம்மள போயிட்டு வீழ்த்தறதுக்கு எவனா பிறந்து வரணும் இல்ல, அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய அமைப்பு. உங்களுடைய பலத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இதை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்க, இதை தாண்டி ஏதாவது பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்ல. இப்பேற்பட்ட கடவுளை உங்களுக்கு சாதகமா வச்சுக்கிட்டு கவலைகளை விடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாய் விட்டு முருகப்பெருமான அழைத்து வழிபாடு செய்யுங்க. பாடுங்க, அவனுடைய துதியை பாட 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 உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க, அது தீராவிட்டால் வெற்றி வேலை கேளுங்க. முருகி வேண்டுங்க, முருகா அப்படின்னு சொல்லும் பொழுது ஓடோடி வருவாருங்க கந்த கடவுள். கடமைகளை மாறாமல் செய்யக்கூடியவர். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, பிரம்மனையே சிறையில் அடைச்ச வேலையா, ஞானத்தின் கடவுள் உங்களுக்கு நல்லது செய்யாம போவாரா? நன்றிங்க.